ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு பூண்டு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து நல்ல சூடான சாதத்தில் நல்ல சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து பண்ணிக்க அந்த குழம்பு போட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. அது மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பரான சுவையான ஹெல்தியான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து முழு மல்லி 1 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய் வற்றல் 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் நல்லா பொடி பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக அந்த குழம்புக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாவும் இருக்கும், நல்லதும் கூட உடம்புக்கு. கடுகு, வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இஞ்சி கொஞ்சமாக எடுத்து நல்லா தட்டிட்டு இஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான பொருட்கள் தான். இஞ்சி இருக்குது, பூண்டு இருக்குது, மிளகு, மல்லி, ஜீரகம் எல்லாமே நல்ல உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயமும் பூண்டு, பச்சை மிளகா 3மே சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 50 கிராம் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். பூண்டு இது மாதிரி 15-20 பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு கூடுதலாக வேணும்னா கூட இன்னும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 தக்காளி வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும், எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வெந்துருச்சுன்னா பூண்டெல்லாம் நல்லா சூப்பராக வதங்கி நல்லா கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு புளி வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கிட்டோம். குழம்பு கூடுதலாக வைக்கிறீங்கன்னா கூட புளி கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கணுங்க. பொருட்கள் எடுத்து கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்திக்கணும். சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் வைக்கிறோம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ புளிப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளிப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. எதனா தேவைப்படுதுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு போதும். இந்த குழம்பு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றியோ இல்லை தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றினோம்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா குழம்பு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்க பொடி இருக்குது பார்த்திங்களா, அது குழம்பு திக்னஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2லேருந்து நல்லா 3 ஸ்பூன் அளவுக்கு. நல்லா திக்காக வேணும்னா இன்னும் நமக்கு நல்லா கொதிக்க விட்ட பிறகு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம அந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம். மிச்சம் இருந்தால் டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இன்னொரு டைம் குழம்பு வைக்கல அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா ஒரு கொதிக்கட்டும். நல்லா கொதித்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா நாட்டு சக்கரை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கோ அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கோ நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இன்னமும் நல்லா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்த பிறகு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், சூப்பராக தக்கன்னு அப்படியே குழம்பு மின்னுது பார்த்திங்களா. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பார்க்கையிலே அப்படியே சாப்பிட்ணுன்ட்டு நமக்கு அப்படியே எச்சு வருதில்ல, அந்தளவுக்கு டேஸ்ட்டு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்துருக்கோம். எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் போட்டு தாங்க செஞ்சுருக்கோம். அப்படியே எடுத்து ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக வந்துடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு பொடியும் சேர்த்துட்டு நல்லா குறைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா குழம்பு வந்து நல்லா திக்காக வந்துடுங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான செட்டிநாடு நம்ம வந்து பூண்டு காரக்குழம்பு வந்து தயாராகிடுச்சு. நல்லா குழம்பு வந்து நல்லா சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லா சூப்பராக நல்லா குழம்பு நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம ஊற்றிருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் அதெல்லாம் நல்லா பிரிஞ்சு
சூப்பராக குழம்பு வந்து தயாராகிடுங்க. நல்லா சூடான சாதத்தில் நல்லா ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ஹெல்தியான இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு சளி இருந்தால் கூட இந்த மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சு நல்லா எல்லாமே வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ நல்லா பிசைஞ்சு கூட பசங்களுக்கு ரைஸோட வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா சளிக்கெல்லாமே நல்லா கேட்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். நிறைய சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.